இன்று இந்த கே நகர் குருவாயூரப்பன் மற்றும் ஐயப்பன் சன்னிதானத்தில் நடைபெற்ற திருமண விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்த வந்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்து, குருவாயூரப்பனை பற்றிய சில வரலாற்று சிறப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். குருவாயூர் புராணங்களின்படி இந்த கோவில் குரு மற்றும் வாயு ஆகியோரால் கட்டப்பட்டது. குரு என்றால் கடவுளின் போதகர், வாயு என்பது காற்று. இந்த கோவில் குருவாயூரப்பன் சிலை துவாரகையில் கிருஷ்ணரால் வழிபட்டதாக நம்பப்படுகிறது. துவாரகை நகரம் நீரில் மூழ்கிய போது குரு மற்றும் வாயு மூலம் சிலை கேரளாவுக்கு கொண்டு வரப்பட்டதாக வரலாறுகள் உள்ளன. மேலும் இந்த குருவாயூரப்பன் விக்கிரகம் உலோகத்தாலோ கல்லாலோ செய்யப்பட்டது அல்ல. பாதாளஞ்சனா சிலையிலிருந்து இந்த வடிவம் அமைக்கப்பட்டுள்ளது. குருவாயூர் கோவில் ஆழமான வரலாற்று வேர்கள், புனிதமான சடங்குகள் மற்றும் கட்டிடக்கலை சிறப்புடன் பல லட்சக்கணக்கான மக்களின் பக்தியின் கலங்கரை விளக்கமாக உள்ளது. குருவாயூர் கிருஷ்ணன் கோவில் பூலோக வைகுண்டமாக போற்றப்படுகிறது. தென்னிந்தியாவின் துவாரகா என்றும் அழைக்கப்படுகிறது. கிருஷ்ண அவதாரத்திற்கு சற்று முன் அன்னை தேவகி மற்றும் தந்தை வசுதேவருக்கு குருவாயூர் கோவிலில் உள்ளவாறே தோற்றமளித்தாராம். ஆகையால் இந்த இடம் தென்னிந்தியாவின் துவாரகா என்றும் அறியப்படுகிறது. இங்கு குடிகொண்டிருக்கும் சிறுவனான ஸ்ரீ கிருஷ்ணனை பக்தர்கள் அன்புடன் உன்னிகிருஷ்ணன், உன்னிக்கண்ணன், பாலகிருஷ்ணன், குருவாயூரப்பன் என்ற பெயர்களில் வணங்குகிறார்கள். குருவாயூர் வைணவர்களின் 108 திவ்ய தேசத்தில் ஒன்று இல்லை என்றாலும் வைணவர்களால் புனிதரமாக போற்றப்படும் தலமாக உள்ளது. துவாபர யுகத்தில் வசுதேவர் தேவகி அவர்களுக்கு கிருஷ்ணர் மகனாக பிறந்தார். துவாரகையில் கிருஷ்ணரே விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து வழிபடத் தொடங்கினார். அவர் அதனை தன்னுடைய முதன்மை பக்தரான உத்தவரிடத்தில் கொடுத்து ஒரு நல்ல இடத்தில் பிரதிஷ்டை செய்யும்படி உத்தரவிட்டு மறைகிறார். தன் மறைவிற்கு பிறகு கலியுகத்தில் இந்த விக்கிரகத்தில் தானே உறையப்போவதாகவும் தஞ்சம் புகும் பக்தர்களுக்கு ஆசி வழங்கி அனுகிரகிக்கப் போவதாகவும் கூறி மறைந்தார். உத்தவரோ கிருஷ்ணர் மறைந்த துக்கத்தில் அந்த விஷயத்தையே மறைந்து விட்டார். பிறகு பிரளயத்தில் தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்த விக்கிரகத்தை குரு அவருடைய சிஷ்யனான வாயுவின் உதவியுடன் மீட்டு நல்ல இடத்தை நோக்கி உலகெங்கும் அலைந்து இறுதியாக பாலக்காட்டை அடைந்தனர்களாம். அப்பொழுது பரசுராமரை சந்தித்தனர். பரசுராமருடன் மீண்டும் தேட ஆரம்பித்தனர் எங்கு பிரதிஷ்டை செய்வது என்று. அப்பொழுது ஒரு தாமரை தடாகத்தில் பரமசிவனும் பார்வதியும் அவர்களுக்கு காட்சியளித்தனர். அந்த இடமே விக்கிரகம் நிறுவ சிவபெருமான் அருளியதால் குருவும் வாயுவும் இணைந்து விக்கிரகத்தை நிறுவினர். அதனால் அன்றிலிருந்து அவ்விடம் குருவாயூர் என்று வழங்கப்படும் என்று சிவபெருமானே அருள் புரிந்தார். சிவபெருமானின் திருவாயிலிருந்து குருவாயூர் என்று பெயர் வைக்கப்பட்டது. அதன் பிறகு சிவனும் பார்வதியும் எதிர்க்கரையில் இருந்த மம்மியூருக்கு திரும்பி சென்று விட்டனர். இந்நிகழ்ச்சியின் காரணமாகவே குருவாயூர் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அருகாமையில் உள்ள மம்மியூர் சிவனையும் ஆராதித்தால் மட்டுமே புனித யாத்திரையின் முழு பலன் கிடைக்கும் என நம்புகின்றனர். தேவர்களின் வரம் பெற்ற தேவர்களின் சிற்பி விஸ்வகர்மா என்ற கட்டடக்கலை கைவினைஞர் இந்த கோவிலை வடிவமைத்தார். விஷு அன்று சூரிய கிரணங்கள் நேராக இறைவனின் பாதங்களை அடையும் விதத்தில் அமைக்கப்பட்டிருந்தது. பரீட்சத்து மகாராஜாவின் மகன் ஜனமேஜயன் பல கோடி பாம்புகளின் இறப்பிற்கு காரணமானான். தொழுநோய் ஏற்பட்டது. அத்திரி முனிவரின் மகனான ஆத்ரேய முனிவர் குருவாயூர் கோவில் சென்று கிருஷ்ணரிடம் தஞ்சம் அடையும்படி கேட்டுக்கொண்டார். கருணை கடலான ஸ்ரீஹரி அனைவரையும் காத்து ரட்சிப்பார் என்றார். ஜனமேஜயன்
குருவாயூர் வந்து அங்குள்ள கோவில் குளத்தில் நீராடி கிருஷ்ணரை வழிபட்டதனால் அவருடைய நோய் முழுவதும் குணமானது. இதனால் குருவாயூரில் ஒரு முழுமையான கோவிலை கட்ட முன்வந்தார் ஜனமேஜயன். சைவர்களின் ஆட்சி காலத்தில் மம்மியூர் மிகவும் பிரபலமாக இருந்தது. ஒரு முறை ஒரு பெரியவர் தனக்கு உணவும் தங்குமிடமும் கேட்டு மம்மியூர் சிவன் கோவிலில் போய் கேட்டார். அப்பொழுது அங்கிருந்தவர், அதெல்லாம் ஒன்றுமில்லை, போ போ அங்கே போங்க, எதிர்த்தாப்புல குருவாயூரப்பன் கோயில் இருக்குது, அங்கே எல்லாம் நிறைஞ்சி வழியுது, போய் அங்கே கேளுங்க, நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அவர் கிண்டலாக சொன்னாராம். அப்படியே ஆக கடவுது அப்படின்னு அந்த பெரியவர் சொல்லிட்டு போனாராம். குருவாயூர் கோயிலுக்கு போனதும் குருவாயூரப்பனே ஒரு சின்ன பையனா சிறு பாலகனாக வந்து அவருக்கு உணவும் தங்கிறதுக்கு இடமும் கொடுத்தாராம். அன்னையிலேருந்து குருவாயூரில் எல்லாம் நிரம்பி வழியுது. கிருஷ்ணரோட அருளாசியோட நம்ம மனசும் நிறைஞ்சி இருக்கு. அங்கே மம்மியூர் கோவிலும் படிப்படியாக இப்பொழுது அதனோட இது குறைஞ்சிட்டு சைவர்களோட இது குறைஞ்சிருச்சு. சிறுவன் வேணுகோபாலனாக விளங்கும் கிருஷ்ணன் திப்பு சுல்தான் ஆட்சி காலத்தில் அவன் எல்லா கோவில்களையும் தகர்த்து வந்தான். அப்பொழுது இங்குள்ள கிருஷ்ண விக்கிரகத்தை மண்ணில் புதைத்து பாதுகாத்து வந்தனராம். மீண்டும் அவன் ஆட்சி முடிந்த பிறகு அந்த சிலை நிறுவப்பட்டு கோவில் புத்துணர்ச்சி பெற்றது. இவ்வாறாக கிருஷ்ணனின் லீலைகள் பல பல உள்ளன. கிருஷ்ணருக்காக வேண்டுதல் நிறைவேற்ற மக்கள் துலாபாரம் நேர்த்திக்கடன் செய்கின்றனர். துலாபாரத்தில் கரும்பு, சர்க்கரை, வெல்லம், வாழைப்பழம், தங்கம், வெள்ளி முதலானவற்றை வைத்து துலாபாரம் செலுத்துகின்றனர். குழந்தைகளுக்கும் முதலில் சாதம் ஊட்டுவதற்கு இங்கு வந்து ஊட்டுகின்றனர். இதனால் குழந்தைகள் நீண்ட நாட்கள் ஆரோக்கியத்துடன் கல்வி கேள்விகளில் சிறந்தும் விளங்கும் என்று மக்களின் நம்பிக்கை. இவ்வாறு கிருஷ்ணரின் மனம் கவரும் வண்ணம் பல ஆசிகளை புரிந்து மக்களை காத்து வருகிறார். கிருஷ்ணர் ஒரு கையில் சுதர்சன சக்கரமும் மறு கையில் பாஞ்சசன்யம் என்ற சங்கையும், மூன்றாவது கையில் கௌமோதகி என்ற கதையையும், நான்காவது கையில் தாமரை மலரையும் ஏந்திக்கொண்டு புன்சிரிப்புடன் காட்சி தருகிறார். கழுத்தில் துளசி மாலை அலங்கரிக்க மகாவிஷ்ணுவின் கம்பீரமான அவதாரத்தை குறிக்கும் வண்ணம் உள்ளது. குருவாயூர் கிருஷ்ணனை வணங்கி நாமும் வாழ்வில் எல்லா வளமும் பெறுவோம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.